கைராத் இந்த இதுலேயே சொல்கிறா சுன்னத்துல் ஜமாத் ஃபலாயில் இதில் என்ன தலாயில் கைராத்தில் செலவாத்து இல்லை. தலாயில் கைராத்துங்கிற நூல் செலவாத்து நூல். இது ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு தஆலா ஷாதிலியா தரீகாவுடைய மாபெரும் குத்துபா ஹவுதா வந்த முகமது இப்னு சுலைமான் ஜுஸி ரலியல்லாஹு தஆலாங்கிற நாதாக்கள் கோர்வை செய்த யாத்த இந்த நூல் வந்ததும் ஒலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு தான். ஒரு நாள் இவங்க சேகனா அவங்களுக்கு சேகனா போகக்குள்ள ஒரு கூட்டம் போவாங்கல்ல, அது போல் ஒரு நாள் வெளியூர் பிரயாணம் போகிறாங்க. காடு வனாந்திரமாக போகிற நேரத்தில் ஒரு கிணறு இருக்குது. அங்கே இந்த தண்ணி எடுக்கிறது வசதி இல்லை. அப்போ பக்கத்தில் ஒரு குடிசைகள் இருக்குது, வீடுகள் இருக்குது. அப்போ பார்த்தா ஒக்கத்து நெருங்குதா. இந்த பிள்ளைகள் பார்த்தா இப்போ இந்த வீட்டு கதை தட்டி, என்னம்மா இந்த பெரிய ஆளுக்கெல்லாம் வந்திக்கிறாங்க ஒளிச்சேஞ்சி தொழுவுறதுக்கு, ஏன்னா இந்த கொஞ்சம் பட்டை கயிறு தண்ணி எடுக்கிறதுக்கு இருக்குதா. அப்படியே பெரிய கூட்டமாக இருக்குதே. பெருங்கடை ஒரு ஜனாசாவுக்கு எவ்வளோ கூட்டம் வருது கல்யாணத்துக்கு, அது போல் சின்ன துறதுக்கு, அது போல் இது நியாயமான கூட்டம். என்ன இவ்வளோ கூட்டம் இல்லை, ஷேகனா ஓதுனா முகமது இப்னு சுலைமான் ஜுஸி இல்லாத பெரிய அவ்வளோ வந்திக்கிறாங்க. அப்படியா, நான் அவளை பற்றி அது உடனே அந்த ஒரு சின்ன புள்ள வந்துச்சு, ஒரு 7-8 வயசு இருக்கும். வந்தவொடனே கேட்ட அந்த புள்ள பார்த்து, ஹசரத்தவங்க கிணத்துலேருந்து பட்டை கயிறு இல்லாமல் தண்ணி எடுக்க தெரியாதா, வாங்காதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. கேட்ட உடனே சுற்றி இந்த ஆட்களுக்கெல்லாம் கோபம் போத்துனுச்சிங்கன்னா, அப்படி சின்ன மிடுகான குட்டியாக இருக்குது, சின்ன குட்டி மாதிரி தெரிச்சு போய் ஒரு மாதிரியா என்னமோ பேசுத. என்ன இந்த காலத்தை தவக்காரன் கூட்டம் தபிலியக்காரன் கூட்டம் மாதிரி இருக்கும்போது அதை போல என்னவோ தெரியல. உடனே சேகனா பௌதனா முகமது இப்னு சுலைமான் ஜுஸி இல்லாதனைங்கிற பணிவு, ரொம்ப பணிவு. தொழில கையை கட்டுறாவில் கட்டிட்டா. சுரா எனக்கு தெரியாதுமா, கிணத்துல இந்த பட்டையும் கயிறு இல்லாமல் தண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லித்தாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சா இல்மு தானே, இல்மு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும். தெரிஞ்சா சொல்லித்தாங்களேன் தொழில கை கேட்டாலும் சொல்றான். அப்படியா, கிணத்தை போய் பார்த்து இவங்க எல்லாரும் பார்க்குறான். போனோன்னா போய் எச்சியை தான் துப்புச்சு, ஒரு துப்புலாம் துப்புச்சு. துப்புன்னு சீரு தண்ணி கடகடகடன்னு பொங்கி வந்துச்சு. பொங்கிதான் சரி ஒழிச்சின்னு தொழுங்க ஆண்டுட்டு போயிட்டான். இவ பார்த்தா எல்லாரும் ஒழிச்சிங்க தோணுங்க. அப்போ சொன்னா சுபஹானல்லாஹ், சின்ன வயசாக இருந்தாலும் என்ன அந்த பிள்ளைய இந்த தம்பியை போல சின்ன வயசு, ஒரு 7-8 வயசு, நீங்கள் ஒரு 8 வயசு தானே, 7-8 வயசு ஆகுது. இதே போல் 7-8 வயசு பிள்ளையா இருந்தாலும் ஆனால் அல்லாஹ் தாலாவுடைய ஒளிமார்கள் உள்ள பிள்ளையா இருக்குதே, வாங்குதேன்னு எல்லாரும் சந்தோஷம். அப்புறம் தொழிட்டு அப்போ இவங்க சொன்னாங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் தாமசிங்க, ஏன்னா நான் அந்த சீதை பிள்ளைகிட்ட போய் நான் போய் கொஞ்சம் இல்மு தேடிட்டு வர்றேன் ஏன்னு போனான். போயிட்டு மா கூப்பிட்டா. அந்த புள்ள வந்து, அம்மா தாய் நீங்கள் சின்ன வயசாக இருந்தோம், எவ்வளோ பெரிய கராமத்தெல்லாம் இருக்குதம்மா, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களம்மா. என்ன நீங்கள் எப்படி இந்த விலாயத்துறை தன்மையை அல்லாஹ்தாலா உங்களை முகப்பத்து வச்சுக்கிறான், வாங்கி எதுன்னு காரணமாக இப்படி வந்துச்சு, இப்படிலாம் கராமத்தெல்லாம் வச்சுக்கிறாரு. ஒன்று அவர் சொன்னா, ஹஸரத்தவங்க நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மிகுதமாக செலவாத்து வாங்கிக்கிட்டே இருப்பேன். அந்த செலவாத்தை கொண்டு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த செலவாத்தை கொண்டு தான் எனக்கு கிடைச்சதெல்லாம் கிடைச்சிச்சு. அப்படியாமா தாய், அப்போ நீங்கள் என்ன செலவாத்து வாதிரீங்கோ சொல்லி சொல்லுங்க. உடனே அவங்க சொன்னா, நல்லதா இருக்குத, நீங்கள் பெரிய ஆலிம்சாவாச்ச, என்ன நீங்கள் சும்மா உள்ள ஆள் இல்லையா. ஷேக் முகமது இப்னு சுலைமான் ஜுஸின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 முரீதுக்கு மேலே இருக்குமே, முரீதுகள்லாம் இப்படிப்பட்ட பெரிய ஆலிம்சாவாச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தெல்லாம் கொண்டாங்கோ, என்ன நான் பார்த்துட்டு இதுதான் அந்த செலவாத்தின்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தானே எழுதிட்டு வாங்களேன், பார்த்தா நான் அதை பார்த்து இந்த செலவாத்துன்னு காட்டுறேன். நீங்கள் எங்கிட்ட செலவாத்தை அடிக்கலை, நீங்கள் கொண்டாங்க. உடனே சரிம்மா சரி போயிட்டா. அவள் நாட்டுக்கு போயிட்டு அவளுக்கு பாடமான அவளுக்கு தெரிஞ்ச செலவாத்து என்னெல்லாம் இருக்குதா அதெல்லாம் கோரை செய்துட்டு போய் புள்ள பாப்பா வாங்க உட்காருங்க ஆரம்பிச்சா டீ சாப்பிடலாம் உட்காரு பாருங்க எல்லாம் பார்த்துட்டு நான் வேற செலவாத்தியில் வரலையேட்டா. உடனே அவளுக்கு அப்படியாம்மா சரிம்மா நான் இன்னும் இன்னும் எழுதிட்டு வாங்க, நிறைய இருக்கு உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் இருக்குமே எழுதிட்டு வாங்க. மறுபடியும்
போய் மறுபடியும் கொஞ்சம் 2 மாசம் ஆச்சு. அவளுக்கு தெரிஞ்ச செலவாத்தெல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுட்டு போனான். புள்ள வாங்க வாங்க, இல்லை அம்மா வர செலவாத்தில் வரலையா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. வந்து கடைசியில் 7 தடவை நடந்தா விடல. 8வது தடவையா போற இடத்துல அசரத்தவங்க நான் ஓர செலவாத்தி இந்த இதுல வந்துட்டு துண்டு அங்க இங்க கொஞ்சம் உடஞ்சி என்ன எல்லாம் வந்து இந்த செலவாத்த ஓதுனா நான் ஓர செலவாத்த அதுக்குள்ள சிக்கிட்டு நான் சொல்ற செலவாத்து இப்ப சரி இப்ப நிரப்பமா போச்சின்னு சொல்லி அப்படித்தான் இந்த தலாயல் ஹைராத் ஷரீஃப் வந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்க மறைஞ்சி சுயஸ் பட்டணத்துல அவங்க மறைஞ்சிடா மொராக்கா தேசம். அப்புறம் அந்த ஆட்கள் பெரிய கூட்டம், சேகுதுமா அப்பாவுக்கு எப்படி கூட்டம் வருது அதை போல கூட்டமா தாங்க இல்லை. இந்த காலத்தை தவுக்காரன் தப்பிக்காரன் இருக்காரன் இல்லையா, போடச்சு போகணும். இவனு பார்த்தானுவா இப்படி வேற இருக்குது. அந்த ஒரு காரனுக்கு சொன்னான், இப்ப நம்ம கொழும்புல அந்த ஒளியாக்க வச்சு அந்த காலி மனுஷன்டா, என்னப்பா உங்க ஊர் ஆளுக்குல இங்க வச்சு இவ்வளவு முட்டி சம்பாதிக்கிறாங்க வாங்குறாங்க, அவுளியாண்டா மண்ணு திங்காதப்பா, மண்ணு திங்காத, இவ்வளவு தூக்குனா நம்ம காலியில கொண்டு வச்சு அங்க இந்த முட்டி வசூல் நிறைய வருமே, என்னப்பா இவர் காலி மனுஷர் இவனை கொண்டு வந்து கொழுமானோ சம்பாதிச்சிருக்கான், நீ ஏத்தி விட்ட மாதிரி இந்த தவுக்காரன் தப்பிக்காரமா ஏத்தி விட்ட மாதிரி ஏத்தி விட்ட உடனே அந்த ஊருக்காரனுக்கு விளங்காத. ஆமா ஆமா அது நல்லது. அவங்க வந்துட்டாங்க, வந்து இது எங்க ஊர் அவுளியாக்கள், நாங்க எங்க ஊருக்கு கூட்டு போறோம். அந்த ஊருக்காரங்க பார்த்தாங்க, கொண்டு போயிடலாம். இவனும் அங்க ஆமா அது சரிதானே, அவங்க கேட்கறது நியாயம் தொப்பி போட்டு வந்துட்டான். அவங்க கேட்கறது நியாயம் தானே, அவங்க அவுளியாக்கள்னு சொன்னா என்ன இவனால வச்சு நான் கொடுத்துருவோமே. நான் அங்கேயும் கடைசியில உள்ளூர் ஆளுக்க பெரிய கடைசியில என்னாச்சு, கபுரை தோன்று கபுரை தோண்டா லேச தோண்ட ஈரமண்ணா வருது, தோண்ட ஒரே கஸ்தூரி மனமா இருக்கு. உற்சாகப்படுத்துற புள்ளியில் உடல காலி மனுஷர்கள் இவனுக்கு கிண்டலுக்குலாம் பண்ணான். வந்தவன புள்ளியில் உற்சாகமா தூக்குனா ஜனாசா, முபாரக்கான ஜனாசா மட்டும் இல்ல, அதை சுத்திக்கிற புடவை துண்டு இப்ப வச்சா புதுசா இப்பதான் மண்ணில் வச்சு மண்ணை போடுறதுக்கு வச்சா எப்படிக்கும் அதை போல அந்த புடவை துண்ணும் இத்து போட புத்த பூசாரி இப்படி வாங்கலாம். அது வந்தவங்க பாக்குறாங்க, இப்படி சொக்கையில வச்சு எடுத்தா இந்த ரத்தம் கையை வச்சு எடுத்தோன்னு இப்ப நமக்கு எடுத்தோன்னு ஓடுதா இல்லையா, அது போல கண்ணை திறந்து பார்த்தா ஒளிவாரு. இதை பார்த்தோன்னே தவுக்காரன் தப்பிக்காரன் இதை போல முனாஃபிக்கள் எத்தனை பேர் கிடந்தானோ அதுவும் அந்த சிங்கள மக்கள் அல்லசல் இருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. பார்த்துட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் முனாஃபிக்கீன்கள்லாம் தௌபத்து நசுவா செய்து சுன்னத்துல் ஜமாத்துல வந்தான். காபிர்கள் முஸ்லிம்கள்லாம் அதை விட்டு இஸ்லாத்துல வந்தான். மறுபடியும் உங்களை கொண்டு 80 வருஷம் கழிச்சு எங்க கொண்டு போயிட்டாங்க, அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போய் அடங்குறாங்க. ஆதாரபூர்வமான சரித்திரம் இருக்கு. யாரு இந்த தலாயில் ஹைராத் செய்வ கோர்வை செய்து தந்த நாதாக்கள். இவங்க இந்த ஃபலாயில பத்தி சொல்ற நேரத்துல கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிற ஃபலாயில நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு சொல்லி என்ன சொல்றா, வக்கீல லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரைத்த ஸலாத்தல் முஸல்லீன் அலைக மிம்மன் காப அன்க வமன் யாதி பாதக மா ஹாலுஹுமா இந்தக. நாயகமே உங்கள இடத்துல நாங்க 2 பேரை குறிச்சு வருகிறோம். ஒரு ஆள் மறைவிலிருந்து செலவாத்து சொல்றாரு, இன்னொரு ஆள் உங்க காலத்துக்கு பிறகு வஃபாத்துக்கு பிறகு வந்து செலவாத்து சொல்றாரு. இந்த 2 பேரை நிலை என்னான்னு 2ஆ பிரிச்சு கேட்கறாங்க. மறைவுல இருந்து சொல்ற ஆளு, வஃபாத்துக்கு பிறகு சொல்றாங்க. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, அவனும் 2ஆ பதில் சொல்றா. வகால அஸ்மாஉ ஸலாத் அஹ்ல முஹப்பதி, அஸ்மாஉ ஸலாத் அஹ்லி முஹப்பதி வாரிபுஹும். என் மேல முஹப்பத்தோட சொல்றவங்க செலவாத்த நானே செவியத்துக்கொள்றேன்னு, நானே செவியத்துக்கொள்கிறேன். வாரிபுஹும், நான் அவங்கள அறிகிறேன். இன்னாரு இன்னார மகன் இன்னார பேரன் இன்னார பூட்டா இவங்க வந்து அலி ரலியல்லாஹு இத்தனார் மகனா, அபூபக்கர் சித்திக் நாயத்தர் இத்தனார் புள்ள, ஃபாரூக் ரலியல்லாஹு இத்தனார் புள்ள, என்னுடைய பத்ர் சஹாபாக்கள் உஹது சஹாபாக்கள் இன்னும் வழிவாரில் உள்ளவங்க இத்தனாவது புள்ள. அது மட்டும் இல்லை, நம்மோட நுத்துபால பெரிய அவுலியாக்கள் வர குத்துமான இத்தனா வருவார் குத்து அவருடைய இத்தனாவது பாட்டினார். இப்படிலாம் தெல்ல தெளிவா அறிகிறார்கள். அஸ்மா சலாத் ஆரிப்பும் அவளை அறிவேன் ஏன்னு சொல்றா. சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த கூலிக்கு மாறு அடிக்கிறவனுக்கான மற்ற கூட்டம் தூரிலாலேயே செலாத்த வைரிய மாதிரி தான். மற்றவங்களை செலாத்த மலக்கு கலந்து நாயமே இன்னார் உங்களை செலாத்து சொன்னார், இன்னார் செலாத்து சொன்னார், ஃபார்மாலிட்டியாக சொல்லுவாங்கல்ல, அதை மலக்கள் வந்து எத்தி வைப்பாங்க. அப்ப என் மேல முஹப்பத்தோட சொல்ற செலவாத்தா நான் நானே செவியக்கிறேன், அவங்கள அறிகிறேன்னு சொல்லிக்கிறான். அந்த செலவாத்து முடிஞ்சு தமாம் இப்ப துவா ஓத போறோம். ஏன்னா
இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். உங்களோட ஹாஜத்துகள் இந்த துவால எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டாங்க. அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ்.